Greetings everyone. நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல ஹிந்து பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல் இருந்துச்சு. என்ன ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எடிட்டோரியல் பேஜில் கன்சியூமர் ரைட்ஸையும் டிசேபிள்டு பீப்புளோட ரைட்ஸையும் பற்றி பேசியிருப்பாங்க. ஓகேங்களா? இந்த சென்ஸ் நுகர்வோரோட உரிமை. ஓகேங்களா? அவங்கள தான் நம்ம கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி மாற்றுத்திறனாளிகளோட உரிமை. ஓகேங்களா? அப்போ மாற்றுத்திறனாளிகளாக இருக்கக்கூடிய நுகர்வோரோட உரிமையை பற்றி தான் இந்த ஒரு ஆர்டிகலில் பேசியிருப்பாங்க. அதை எப்படி டெவலப் பண்ணலாம், அடுத்த கட்டங்களுக்கு எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சோ அந்த வகையில இந்த இடத்துல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மார்ச் 15 அப்படிங்கிறது வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டேவா இருக்கு. ஓகேங்களா? சோ அப்ப நமக்கு நேஷனல் லெவல்லையும் கன்சியூமர் ரைட்ஸ் டே இருக்கு. அது எப்போ அப்படின்னு பார்த்தோம்னா 24 டிசம்பர் தான் வந்து நம்ம நேஷனல் கன்சியூமர் ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? ஏன் 24 டிசம்பர் அப்படின்னு சொல்றோம்னா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் 1986ல அந்த டேட்ல தான் நமக்கு வந்திருக்கும். சரிங்களா? சோ அதனால தான் 24 டிசம்பர் அப்படிங்கறத நம்ம நேஷனல் கன்சியூமர் ரைட்ஸ் டேன்னு சொல்றோம். மார்ச் 15 அப்படிங்கிறது வேர்ல்டு கன்சியூமர் ரைட்ஸ் டே அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேங்களா? சோ இந்த ஆர்டிகல்ல என்ன சொல்லிருப்பாங்க அப்படிங்கறத பாப்போம். நமக்கு ஒரு டிசேபிள்டு பர்சன் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு நிறைய ஆக்சசிபிலிட்டி ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. அணுகுமுறை சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத சொல்றாங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒரு சூப்பர் மார்க்கெட் போய் ஒரு ப்ராடக்டை வாங்குறதாகட்டும், இல்லை அந்த ப்ராடக்ட்ல ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம கம்ப்ளைண்ட் தெரிவிக்கிறதாகட்டும், அந்த கம்ப்ளைண்ட்டை ஃபைல் பண்றதாகட்டும், எல்லா விதங்கள்லையும் ஒரு கன்சியூமருக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துட்டே தான் இருக்கு. அது எல்லா ப்ராடக்ட்ஸ்லையுமே வந்து இருந்துட்டே தான் இருக்கு. அப்போ அந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் கன்சியூமர் ஃப்ரெண்ட்லி ப்ராடக்ட்ஸா வரணும் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஆர்டிகலோட ஒரு அப்ஜெக்டிவா இருந்துச்சு. ஓகேங்களா? சோ வேற என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ரெண்டு இம்பார்ட்டன்ட் விஷயங்களை சொல்றாங்க. ஓகேங்களா? என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கறத சொல்றாங்க. இப்போ என்ன பிரச்சனை இருக்குங்கிறத தெரிஞ்சாதான் நமக்கு என்ன சேஞ்ச் பண்ண முடியும் அப்படிங்கிறது தெரியும். அப்ப ரெண்டு இம்பார்ட்டன்ட் சேலஞ்சஸா கன்சியூமர் ப்ரொடெக்ஷன்ல இருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இந்த டிசேபிள்டு பீப்புள், அதாவது நுகர்வோர், மாற்றுத்திறனாளி நுகர்வோர்கள் இருப்பாங்க இல்லையா? சோ அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய ரெண்டு இம்பார்ட்டன்ட் சேலஞ்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா inaccessibility of goods and services and inaccessibility of கஸ்டமர் சப்போர்ட் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ ரெண்டு விஷயங்களை நம்ம மாற்றுத்திறனாளிகள் நுகர்வோர்களால அணுக முடியாம இருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களால இன்ஆக்சசிபிலிட்டி ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ், அவங்களால அந்த ப்ராடக்ட்ஸை போய் ஆக்சசிபிளா வாங்க முடியல. ஓகேங்களா? அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் தடைகளாக இருக்கு. ஒரு ப்ராடக்டை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ ஒரு விஷுவலி இம்பேர்டு பீப்புள், ஒரு கண்ணு தெரியாத ஒரு நபர் போய் ஒரு ப்ராடக்டை வாங்கணும்னு நினைக்கிறப்போ அவருக்கு அந்த ப்ராடக்ட்ல என்ன மாதிரியான ப்ராடக்ட்ஸ், ஐ மீன் எந்த மாதிரியான வேதிப்பொருட்கள் கலந்துருக்காங்க அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது. இல்ல ஒரு எலக்ட்ரானிக்ஸ் ப்ராடக்ட் வாங்குறாங்க, அது வேலை செய்யாம போகுது, அங்க கடையில நல்லா வேலை செய்யுது, வீட்டுக்கு வந்தா வேலை செய்ய மாட்டேங்குது. அப்ப அந்த மாதிரி நேரங்கள்ல கன்சியூமர் அந்த கஸ்டமர் சப்போர்ட், கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி பேசுவோம் இல்லையா? சோ அந்த மாதிரியான விஷயங்களை அவங்களால தன்னிச்சையா பண்ண முடியல. ஓகேங்களா? இப்போ ஒரு ப்ராடக்ட்டை வாங்கி பாக்குறாங்க. ஸோ மேகி வாங்குறோம் அப்படின்னா மேகியில என்னென்ன மாதிரியான இன்கிரீடியன்ஸ் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத அவங்களால யாரோட உதவியும் இல்லாம தெரிஞ்சுக்க முடியல. அப்போ இன்னொருத்தவங்களோட உதவி தேவைப்படுது. அப்ப அந்த இடத்துல அவங்களோட பிரைவசி அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுது. இதே ஒரு எலக்ட்ரானிக் ப்ராடக்ட் வாங்குறோம், அந்த ப்ராடக்ட் ஒழுங்கா வேலை செய்யாம போகுது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணி சொல்லணும். அந்த ஒரு கஸ்டமர் கேர் நம்பரை எடுத்து பார்த்துட்டு நம்மளால கால் பண்ண முடியாது அந்த மாற்றுத்திறனால. ஸோ அவங்களுக்கு ஒரு எக்ஸ்டர்னல் ஹெல்ப் அப்படிங்கிறது தேவைப்படுது. அந்த இடத்துலயும் அவங்களோட பிரைவசி அப்படிங்கிறது அஃபெக்ட் ஆகுது. இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா நிறைய இடங்கள்ல இந்த கஸ்டமர் கேர்ல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரிட்டன் கம்ப்ளைண்டா இல்ல ஒரு மெயிலா கம்ப்ளைண்ட்டை வந்து ஃபைல் பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரியான நேரங்களையும் அவங்களோட பிரைவசி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இன்ஃப்ரிஞ்ச் ஆகுது, அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ரெண்டு பாயிண்ட்ல இருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயங்களா இருக்கு. அப்போ இந்த நுகர்வோர் துறை முன்னாடி, கன்சியூமருக்கு முன்னாடி என்னென்ன ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இன்ஆக்சசிபிலிட்டி ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீஸ், அடுத்தது இன்ஆக்சசிபிலிட்டி ஆஃப் கஸ்டமர் சர்வீஸ் சப்போர்ட் அப்படிங்கிற அந்த ரெண்டு பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அது எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா அது இந்த ஆர்டிகலை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விதமா சொல்லியிருப்பாங்க. ஒன்னு பிசினஸஸ் என்ன பண்ணணும், இன்னொன்று கவர்மெண்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. பிசினஸஸ் அவங்க தான் பார்த்தோம்னா இந்த ப்ராடக்ட்ஸை மேக் பண்றவங்க. ஓகேங்களா? ஸோ ஒவ்வொரு ப்ராடக்டையும் தயாரிக்கக்கூடிய பிசினஸஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ப்ராடக்டை வந்து டார்கெட் கன்சியூமர்ஸா இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் இல்லாம, ஓகேங்களா, ஒரு இவங்களாம் தான் வாங்குவாங்க, நார்மலா இருக்கவங்க வாங்குவாங்க, அவங்களுக்காக நம்ம ப்ராடக்டை மேக் பண்ணா போதும்ட்டு இல்லாம டிசேபிள்டு பீப்புள்ஸ்க்காகவும் அந்த ஒரு ப்ராடக்டை வந்து
வந்து மேக் பண்ணணும். ஸோ அவங்க இப்போ நான் ஒரு கம்பெனியில் ஒரு ப்ராடக்ட்டை உருவாக்குறேன் அப்படின்னா என்னோட ப்ராடக்ட் வந்து நார்மல் பீப்புளுக்கும் யூஸ் ஆகணும், டிசேபிள்டு பீப்புள்ஸ்க்கும் வந்து யூஸ் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் அந்த ஒரு ஆக்சசிபிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவை கொண்டு வரதுக்கு ஒரு ஆள் தான் முடியும். அது யாருன்னா பிஸ்னஸஸ் தான் பண்ண முடியும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ப்ராடக்ட்ஸை வந்து ஆக்சசிபிளாக மாற்றணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு டேட்டாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இந்தியாவில் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு 5-8% அப்படிங்கிறது சொல்கிறாங்க. நம்மள 2011 சென்சஸ் எடுத்து பார்த்தாலும் அந்த ஒரு தரவுகள் அப்படிங்கிறது கரெக்டாக தான் இருக்கு. அப்போ பாப்புலேஷன் அந்த டிசேபிள்டு பீப்புளோட எண்ணிக்கை அப்படிங்கிறது அதிகமாக இருக்கு, ஆனால் அவங்களோட உரிமைகள் அப்படிங்கிறது பேசுறது ரொம்ப குறைவாகவே இருக்கு. ஸோ அந்த ஒரு கண்ணோட்டத்தில் அவங்களுக்கு எல்லா விதமான பொருட்களும் ஆக்சசிபிளாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு முதல் ஒரு சேஞ்ச் அப்படிங்கிறத நம்ம பிஸ்னஸஸ் கிட்ட இருந்து கொண்டு வரணும். ஓகேங்களா? ஸோ அப்போ பிஸ்னஸஸ் வந்து அவங்களா வாலண்டியராக வந்து நிறைய பிஸ்னஸஸ் இதை பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ அவங்கள பண்ண வைக்கிறதுக்கு யாருனால முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்டால முடியும். கவர்மெண்ட் எப்படி அவங்கள பண்ண வைக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய பாலிசிஸை கொண்டு வரலாம், நிறைய ரெகுலேஷன்ஸை கொண்டு வரலாம், நிறைய கைட்லைன்ஸ் வந்து இந்த ப்ராடக்ட்டை மேக் பண்றவங்களுக்கு கொடுக்கலாம். இதன் மூலமா என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸையும் சரி அந்த கஸ்டமர் சர்வீஸ் சப்போர்ட்டையும் சரி இவங்களுக்கெல்லாம் ஆக்சசிபிளா மாத்துறதுக்கு ஒரு ஆள்னால முடியும். யார் அப்படின்னு பார்த்தோம்னா கவர்மெண்ட் அது ரெகுலேஷன் மூலமா கொண்டு வந்தா பிசினஸஸ் அதை கண்டிப்பா ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் இந்த ஆர்டிக்கல்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு டிசேபிள்டு பீப்புள்ஸ் அவங்களோட உரிமைகள் மீறப்படுது அப்படின்னா அது கன்சியூமர் சார்ந்து மீறப்பட்டாலும் சரி மற்ற விஷயங்கள் மீறப்பட்டாலும் சரி என்ன மாதிரியான அணுகுமுறையில எடுத்துட்டு போகலாம், என்னென்ன சட்டங்களுக்கு கீழே அவங்களுக்கு உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ என்ன மாதிரியான சட்டங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரைட் ஆஃப் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ் அப்படிங்கிற ஒரு சட்டம் இருக்கு. ஓகேங்களா? 2016ஆம் ஆண்டு வந்து இந்த சட்டம் வந்திருக்கும். ஸோ அந்த சட்டத்தின் மூலமா அவங்களால ஒரு அப்பீல் பண்ண முடியும். இந்த சட்டத்துக்கு கீழே டிசபிலிட்டி கமிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ அவங்க வந்து நிறைய ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு பாடி அப்படிங்கிறது ரெக்கமெண்டேஷன் மட்டும் தான் கொடுக்க முடியும். அது ஒரு டிராபேக்காக இருந்தாலும் டிசேபிள்டு பீப்புள்ஸ்க்குன்னு தனியாக ஒரு கமிஷன் இருக்கு. அவங்களுக்கு ஏதாவது குறைநிறைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த கமிஷன்ல போய் அவங்களால அப்பீல் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி என்னால் இந்த ப்ராடக்டை இது பண்ண முடியல அந்த மாதிரியான விஷயங்கள் அப்பீல் பண்ணி அது சக்ஸஸ்ஃபுல்லாகவும் வந்திருக்கு அப்படிங்கிறது தான் இந்த ஒரு ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. கடைசியாக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் அப்படிங்கிறது இருக்கு. அதுக்கு கீழேயும் நிறைய உரிமைகள் வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்த்தாலும் பத்தாது. நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இன்னமும் இந்த ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறது இன்ஆக்சசிபிளாக இருக்கு அப்படிங்கிறத தொடர்ச்சியாக சொல்லிட்டே வந்திருப்பாங்க. ஓகேவா? சமீபத்தில் FSSAI அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்காங்க, ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க. ஓகேங்களா? அதை வந்து நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். அந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பார்வை குன்றி இருப்பாங்க இல்லையா, உங்களுக்கு வந்து பார்ஷியல் ஐ லாஸ் வந்து இருக்கும், அந்த ஐசைட் வந்து கம்மியாக இருக்கும். அந்த மாதிரியான பீப்புள்ஸ்க்கெல்லாம் ஒரு ரெகுலேஷன் வந்து கொண்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு பெனிஃபிட் ஆகிற மாதிரி ஆக்சசிபிள் ஆகிற மாதிரி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுட் ப்ராடக்ட்ஸில் வந்து QR கோட் அப்படிங்கிறது இருக்கணும். அந்த QR கோடு ஸ்கேன் பண்ணோம்னா அந்த விசுவலி இம்பேர்டு பீப்புளுக்கு அதில் உள்ள என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு ஆடியோ வைஸும் தெரியும், விஷுவலாகவும் தெரியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நோட்டிஃபிகேஷனை கொண்டு வந்திருப்பாங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா FSSAI போன வருஷம் தான் இந்த ஒரு விஷயத்தை பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான நோட்டிஃபிகேஷன் மூலமா விசுவலி இம்பேர்டு பீப்புளுக்கு ஆக்சசிபிளாக இல்லாத ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போ ஆக்சசிபிளாக இருக்குது. ஏன்னா அவங்க QR கோடை ஸ்கேன் பண்ணாலே போதும் எல்லா விதமான டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு வந்துடும் இல்லையா? ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன ரெகுலேஷன்ஸே பெரிய லெவலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். அதை அரசாங்கமும் பிஸ்னஸும் ஒன்றா சேர்ந்து இன்டகிரேட்டடாக பண்ணால் மட்டும் தான் முடியும் அப்படிங்கிறதா இந்த ஒரு ஆர்டிக்கலில் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த ஒரு ஆர்டிக்கல் அப்படிங்கிறது நமக்கு சோஷியல் இஷ்யூஸ் அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக்கில் இம்பார்ட்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகேங்களா? டிசேபிள்டு பீப்புள்ஸ் அவங்களோட உரிமைகள் அண்ட் தென் கன்சியூமர்ஸ் வைஸில் நமக்கு டிசேபிள்டு பீப்புள்ஸை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இம்பார்ட்டண்ட்டான ஆர்டிகல் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு யூஸ் ஆகும். ஓகேவா? ஸோ இந்த ஐடியாஸ்லாம் நமக்கு யூஸ் ஆகும். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. குறிப்பாக இந்த FSSAI அவங்களோட அந்த லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஒரு எக்ஸாம்பிளாக கோட் பண்ணி எழுதுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இம்பார்ட்டண்ட்டாக இருந்த ஆர்டிகல் இது ஒன்று தான். நாளைக்கு நியூஸ் பேப்பரில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.